ஹாய். தோசை இட்லி பண்ணுறதுக்கு மாவு இல்லையா? டக்குன்னு மாவு ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு தோசை ரெடி பண்ணுறதுக்கு சம்பா ரவை இருந்தால் போதும். டக்குன்னு ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தோசை கிட்ஸுக்கும் பண்ணி கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க, நல்லாவும் இருக்கும். இதுக்கு பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவு சம்பா கோதுமை ரவை இது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக அரிசி மாவு இதோடு மிக்ஸ் பண்ணி மாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதோட குட்டி குட்டியாக வெட்டி வச்ச வெங்காயம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வதக்கி விட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றி அதில் எண்ணெய் லைட்டாக ஊற்றி கண்டிப்பாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மாவு இல்லைன்னு கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.